சென்னையில் எப்படி பல்லாவரம் சந்தை வந்து ஃபேமஸோ, நம்ம மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை இது ரொம்ப வந்து ஃபேமஸுங்க. நிறையா பேருக்கு இந்த சந்தையை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கோங்க. 3 பார்ட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வருங்க. இதுதான் நம்மளோட மொதல் பாட்டு. ஸோ நம்மளுடைய இந்த மெஜிரா கோட்ஸோட பாலங்க இது. இந்த பாலத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஷேர் ஆட்டோவில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லாருமே கறி எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் நான் போடுற 3 வீடியோவுமே உங்களுக்கு வரும். இதுதாங்க நம்மளுடைய மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தை. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்மளுடைய சிம்மங்களுக்கு அப்படியே போகிற வழியிலே வந்துட்டு இருக்கும். 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைகள் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் பின்னாடியும் வாய்ஸுமே நான் என்னோட வாய்ஸுமே கொடுக்குறேன். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த பெல்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபான்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ஆனால் அடிச்சு கிடிச்சு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து தரேன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலரு. ஸோ இந்த டூருக்குலாம் போவாங்கள்ல, இந்த பழனி பாத யாத்திரைலாம் போகும்போது இந்த மாதிரி ஹேண்ட் பேக்லாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ டபுள் சைடு லெதர் பேக்கு 300 ரூபா வரைக்கும் தராங்க. இந்த ஷூவோட ரேட்லாம் வந்து கேட்டிங்கன்னா பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. 300 ருபீஸு. செப்பல்லாம் வந்துட்டு 200 ரூபா, 150 ரூபாங்க. பேடு செப்பலே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. அப்படியே நான் வந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். கேபிள் வயர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கேபிள்னு வந்து சொல்லுவாங்கள்லங்க, நம்ம செல்ஃபோன் கேபிளுங்க. இந்த சார்ஜெல்லாம் வந்து போடுவோம்ல. ஸோ ஒரே இதில் இந்த மாதிரி பேக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 5 மொத்தமாக வரும். வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த தாத்தா பேசுகிறத நீங்களே வந்து கேட்டு பாருங்கள். ஈயம் பூசுறது, வடிவேலு கவுண்டமணி, இந்த செந்தில், இவங்களோட ஞாபகம்லாம் நமக்கு வரும். அவங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. தாத்தா பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. செம்மையாக பேசிட்டாருங்க. வண்டியில் ஓட்டை இதெல்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு வீட்லேயே நம்ம வாங்கி போய் வச்சுக்கலாமா, அப்படியே வாங்கிட்டு பூச வேண்டியதான் போல. ஒரு அல்ட்டிக்காத ஒரு வியாபாரிங்க. வாங்குறவங்க வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இந்த சவுண்ட் நான் வைக்க முடியாது, பின்னாடி சாங் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இந்த இடங்களில் மட்டும் ஒரு 500க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 3 வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் என்னன்னு தெரியுதாங்க? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பழைய டிவி, அதுக்கப்புறம் ஃபேனு, ரோலிங் சேரு, ஸ்விட்ச் போர்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சீடிங்க. மொதல்லாம் பயங்கர ஃபேமஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் உள்ள மூவிஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பழைய மெமரிஸ்லாம் கூட வரும். இந்த டெக்கு அப்படின்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்துட்டு வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் அக்கா பையன் ஒருத்தனை வேற கூப்பிட்டு போயிருந்தேன். அவனோட பயங்கர டார்ச்சராக இருந்துச்சு. இது வேணும் சித்தி அப்படி சொல்லிட்டான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 ரூபா தாங்க. இந்த எழுதி இப்படி வந்து அழிச்சிக்கலாம் போல். கடைசியில் இந்த அண்ணா வந்துட்டு 80 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் இந்த பிக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லை பின்னாடி வச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம்ல, நமக்கு நல்ல டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அதுதாங்க இது. ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்ப்ரேலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இதுங்க. இந்த அண்ணா நமக்கு வந்து டெமோவும் காட்டுவாங்க பாருங்களேன். வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட் தான். அது வந்துட்டு 10 ரூபா. இதை சுற்றி காட்டுங்க. ரோல் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த சுற்றி காமிக்கிறது, இப்படி நீங்கள் இது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 10 ரூபா தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. செமையாக இருக்குங்க இது. இதில் லைட் எரிஞ்சுக்கிட்டே வந்து சுற்றுமா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாமே இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 500 ரூபா கொண்டு வந்தாலே மனசு நிறையா பொருட்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். கத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. பூட்டு சாவிலாம் வந்துட்டு 20 ரூபாவில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய் சில்லெல்லாம் வந்து போடுவோம்ல கடையில், அதெல்லாம் வந்து 30 ரூபா தான். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. கத்திரிக்கோடு, அதுக்கப்புறம் கட்டிங் பிளைடு, இந்த மாதிரியான இரும்பு ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கெல்லாம் புல்லெல்லாம் இருக்கும்ல, அந்த அருவா 30 ரூபாலேருந்து இருக்குது இவங்கக்கிட்ட. சரியான கூட்டவங்க. நாங்கள் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே கூட்டம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேசட்ஸு, அந்த காலத்தில் இருக்க கேசட்டு. எவ்வளோ பேர் வீட்டில் டிவி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியல.
சாரிங்க, டிவி இல்லை, ரேடியோ அந்த கேசட் போடுற ரேடியோலாம் எவ்வளோ பேரில் இருக்குன்னு தெரியல. நாங்கள் இன்றைக்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த புறாலாம் வந்து வச்சுருந்தாங்க. புறாவோட ரேட்லாம் வந்து அந்த அண்ணா சொல்லும் போது செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ குட்டி புறா, பெரிய புறா 300 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 140 ரூபா, அந்த மாதிரி. அந்த புறாவை நான் விடவே இல்லை கடைசி வரைக்கும். இவன் வேற என் கூட வந்தவன் வேற எங்கள் அஜய், அதை வேற நோண்டிகிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் செகண்ட்ஸில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். ரிமோட்டு, ஃபேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கூலரு, ஏர் கூலரு, ஸ்பீக்கர்லாம் 800 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி தரல. 800 ரூபா, 1100 ரூபா, இந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கரு, சின்ன ஸ்பீக்கரு, அதெல்லாமே லைட்டு விலையுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு டேபிள் ஃபேன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த பெருசாக ஒன்று இருக்கும்ல சீலிங்கில், அந்த மாட்டுறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு குட்டி சண்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே கிடைக்காத பொருளே வந்துட்டு இல்லைன்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் என்னன்னு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தாங்க. அந்த கத்தியெல்லாம் வந்துட்டு 10 ரூபா தான். அந்த அருவாமனைலாம் வந்துட்டு பார்த்தீங்களா 110 ரூபா அப்படின்னு அந்த அக்கா பேசுவாங்க பாருங்களேன், கேளுங்க. அருவாமனை, கோடாரி, அவ கேட்டு போப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்களே வந்து கூப்பிட்டாங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவாமனை 110 ரூபா, 150 ரூபா, அருவாமனை, கத்தி, அருவா, அதுக்கப்புறம் குட்டி மோதிரம், ஈர்கிளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கல் வச்ச மோதிரம், நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. நீங்கள் ஒரு சமையான விஷயம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் அந்த அண்ணா சொல்கிறத நீங்களே கேளுங்க. அந்த கேஸோட ரேட் சொல்லுவாரு. 3 பர்னர் உங்களுக்கு கிளாஸில் இருக்க கேஸு 2200, 1600 விலை உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 2200, 1600. சூப்பர்ல. இந்த மாதிரியான சங்கிலி இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா மட்டும்தான். கிலோ கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பீஸ் ரேட்டாக வந்துடுறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா, 700 ரூபா, 450 ரூபாய்க்குலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்காங்க. இந்த அண்ணா கையில் ஒரு கார் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, செம்ம சூப்பரான காருங்க. இந்த பையன் அதுக்கு தான் வந்து நின்றுட்டு இருக்காப்புல. இந்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பெரிய சைஸ் காரு. இது வந்துட்டு 100, 150 இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ரிமோட் காரு, செம்ம குவாலிட்டிங்க. அதெல்லாம் எப்பயுமே இங்கே தான் கடை போட்டிருக்காங்களாம். ரிமோட் கார்லாம் வந்துட்டு 400 ருபீஸ்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோலாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் நமக்கு மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? செம்மையாக இருக்குங்க. மிக்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா, 1000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இவங்கக்கிட்ட ஃபேனு அந்த ஐட்டங்கள் கூட இருக்குங்க. ஸோ நான் என்னோடய வாய்ஸுமே கொடுக்குறேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். அந்த காரோட ஃபாஸ்ட்னஸ் மட்டும் பாருங்கள். ரிமோட் காருங்க, அதனால தான் 400 ரூபா சொல்கிறாங்க. நம்ம பேரம் பேசி இந்த அன்னைகிட்ட வாங்கும்போது கடைசியில் அந்த பையன் 250 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கான். எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. சரி போய் பேரம் பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டேன். சட்டையெல்லாம் வந்துட்டு 50 ரூபா சட்டை, 50 ரூபா சட்டை, 100 ரூபா சட்டை, பட்டுப்பாவடெல்லாம் வந்துட்டு 50 ரூபா தான். அந்த கடையை நான் வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். எந்த ட்ரெஸ்ஸு சுடிதார் எடுத்தாலும் 50 ரூபா தான். இந்த சட்டையெல்லாம் எடுத்திங்கன்னா 50 ரூபா தான். செப்பல் வந்துட்டு 50 ரூபா, 100 ரூபா செப்பல் வேணாலும் 100 ரூபா செப்பல் இருக்குது. இப்போ இந்த டாட்டா கிட்ட வந்துட்டு பாருங்களேன், ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இயர்ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் வாட்சு, நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இப்போ தாத்தா வந்து தொடராரு பார்த்தீங்களா, அது இது வந்து 250, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது 200, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 300. இதெல்லாம் அவரே சொல்லுவார், கேட்டுக்கோங்க. எவ்வளோ? பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், சிம் கார்டு போட்டுக்கலாம், சாரி மெமரி கார்டு போட்டுக்கலாம். சாரிங்க, இது வந்துட்டு 400 ரூபா. பயங்கர டபுள் சைடு ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இது வந்துட்டு அவர் வந்து ஒரு 6 months 1 year அந்த மாதிரி தான் வாரண்டி கொடுக்குறாரு. இந்த தாத்தா வந்து பல வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்காங்களாம். நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் சேஞ்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா வந்து மாற்றிக்கலாம். கேல்குலேட்டர்லாம் வச்சுருக்காரு. 40 ரூபா கேல்குலேட்டர், 50 ரூபா கேல்குலேட்டர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. டார்ச் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடுவாக்குற இல்லாட்டி வந்துட்டு வெளியில் போவீங்க அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி சூப்பர் பேட்டரியில் இருக்கிற நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு டார்ச் லைட் வாங்கிக்கலாம். இந்த ஏரோப்ளேன் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா தான். இது வந்து ஒரு ரிமோட் செட்டுங்க. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து 300 ரூபா. இந்த யானை வந்துட்டு அதுவே வந்து நடந்து போகும் பாருங்களேன்.
செம்ம க்யூட்டாக இருக்குங்க இது. அந்த அக்கா பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க பாருங்களேன், அவரும் அதே ரேட்டு தான் அவர் சொல்கிறாரு. பட் 50 ரூபா வரைக்கும் குறைப்பாருங்க. அதுக்கு மேலே வந்து எனக்கு குறைப்பாரான்னு சொல்லி தெரில. ஒரு 50 ரூபா வரைக்கும் வேணால் குறைப்பாங்க. இந்த அன்னைங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்து 300 ரூபான்னு என்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் வந்து சொன்னார் அந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்னென்ன கடை இருக்கோ அதை ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இந்த டிஷர்ட்ல எந்த டிஷர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, வெறும் 30 ரூபா. அந்த டிஷர்ட் பிளாக் டிஷர்ட் எடுத்துக்கோங்க 50 ரூபா. அந்த உடனே டிஷர்ட் காமிக்கிறாங்க, நீங்களே வந்து பாருங்க. 50 ரூபா, 30 ரூபா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ராக்லாம் காட்டுறேன், வந்து பாருங்களேன், குவிச்சு வச்சுருக்காங்களா. இங்கே இருக்கிற நீங்கள் எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்கர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான பட்டுப்பாவடைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுடிதார்லாம் வந்துட்டு இருக்குது. 50 ரூபா மட்டும்தான். நீங்கள் எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 50 ரூபா மட்டும்தான். ட்ரௌசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. குட்டி குட்டி ட்ரௌசரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. செமையாக இருக்குங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் சுடிதாரு. ஸோ அந்த அண்ணாங்க கிட்ட நீங்களே வந்துட்டு கேட்டு பாருங்கள். அந்த அண்ணாவை நமக்கு விலையும் சொல்லுவாங்க. ஜீன்ஸ் பேண்ட்லாம் 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, இந்த மாதிரி ஒரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி. டிஷர்ட்லாம் 50 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. 150 ரூபாய்க்கு இந்த ஹுடி அந்த மாதிரி சட்டையெல்லாம் இப்போ காட்டுறாங்களா 50 ரூபா, 100 ரூபா தான் இந்த சட்டைகள்லாம். உங்களுக்கு பின்னாடி வாய்ஸுமே நான் வந்து அவங்க பேசுறதுமே வச்சுருக்கேன். அவங்க கூப்பிட்டு இதோட ரேட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதுரையில் எவ்வளோ நாள் நம்ம வந்து இருந்திருக்கோம். நான்லாம் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு வந்து டைம் கிடச்சிச்சு. ஸோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் மக்களுக்காக அப்படின்னா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். மொத்தம் 3லேருந்து 4 வீடியோஸ் வந்து இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் பித்தளை பாத்திரங்கள், அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவிலாம் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு வந்துட்டு பெரிய இன்ச் டிவி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப்பில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது. டார்ச் லைட்டு, கால்குலேட்டரு, இந்த மாதிரி ஐட்டங்கள், ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பவர் பேங்க்லாம் வந்துட்டு வெறும் 300 ரூபா, 200 ரூபாய்க்குலாம் வந்துட்டு பவர் பேங்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து கடையோட பக்கத்தில் என்ன கடை இருக்குன்றதையும் மேலே காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு. ஏதாச்சும் மியூசிக் லவ்வர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு பாருங்கள். 600 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா, 1100 ரூபா அப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஃபேன்லாம் வந்து பார்த்திங்களா வெறும் 400 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி ஃபேனு. இந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கிற பேக்லாம் இருக்குது பார்த்திங்களா 50 ரூபா தான். அந்த பெரிய ஸ்கூல் பேக்லாம் 100 ரூபா, 150 ரூபா தான். ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குது. இங்கே இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாங்க. A to Z எல்லாமே வந்து கிடைக்குங்க. அது இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அவங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணுன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஷேவ் பண்ணுற மிஷின் வேணும்னா ஷேவ் பண்ணுற எலக்ட்ரானிக்கல் மிஷினு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான இயர் பட்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூடூத்தில் இருக்க அந்த இயர் பேடு அந்த மாதிரி ஐட்டங்கள், டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து இவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குது. ரொம்ப கம்மி விலை தான். 50 ரூபாலேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபுல்லாக இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்களா செப்பல்லாம் இருக்குல்ல, எந்த ஜோடி செப்பல் எடுத்தாலும் 50 ரூபா மட்டும்தாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்தையை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வீடியோலேயே நிறைய வாங்கியிருக்கேன். அதையுமே நான் என்னென்ன வாங்கினேன்றதை உங்களுக்கு அப்பப்பயே நான் வந்து காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த சார்ஜ் 5-in-1 சார்ஜரு, என்ன சின்ன பின்லேருந்து பெரிய பின்லேருந்து எல்லா பின்னுமே போட்டுக்கலாம். 5 சார்ஜருமே சேர்த்து 100 ரூபா தாங்க. இந்த அண்டா, குண்டா, அதுக்கப்புறம் தட்டு, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் 10 ரூபா, 20 ரூபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு வாங்கினீங்கன்னா 50 ரூபா. உங்களுக்கு அந்த தண்ணி கேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மெலாம் இருக்குது வந்து பார்த்திங்களா, சில்வர் எவர் சில்வரில் வந்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி ட்ரம்மு, இதை பற்றின ரேட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நான் விலை என்னன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும்போது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அந்த பெரிய ட்ரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா தான். நீங்கள் இந்த டீ போடுறதுக்கு இல்லாட்டி தண்ணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கடை வந்து வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பார்ட் 2 வீடியோ சூனாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக ஒரு லைக்